வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எழும்பூர், நாகர்கோவில் மற்றும் மதுரை, பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசத்தில் மீரட், லக்னோ இடையே வந்தே பாரத் ரயில் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அமெரிக்காவில் முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாட்டின் பொக்கிஷங்களை பரிசாக அளித்து கௌரவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நமது செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடுவோம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் 2 நாட்கள் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று தொடக்கம். தீவுத்திடல் மைதானத்தை சுற்றியுள்ள சாலைகளில் நடத்தப்படும் போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். கார் பந்தயத்தை நேரில் பார்த்து ரசிப்பதற்கு நபர் ஒருவருக்கு 1700 ரூபாய் முதல் 17,000 ரூபாய் வரை டிக்கெட் விலை நிர்ணயம். சுமார் 8,000 பேர் அமரும் வகையில் இருபுறமும் இருக்கைகளுடன் இரும்பு கம்பிகளால் ஆன பாதுகாப்பு வேலிகள் அமைப்பு. சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடைபெறுவதையொட்டி வரும் 1ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம். போர் நினைவிடம், உழைப்பாளர் சிலை மற்றும் ஈவிஆர் சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்து காவல்துறை அறிவிப்பு. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு QR பயணச்சீட்டு மூலம் மெட்ரோவில் பயணிக்கலாம். இரவு நேர கார் பந்தயத்திற்கு செல்வதற்கு ஏதுவாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருவள்ளூர் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. கள்ளக்குறிச்சி, விருத்தாச்சலம் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வரும் 2ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்வளத்துறை எச்சரிக்கை. சென்னையில் பெய்த கனமழையால் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமிட்ட 8 விமானங்கள். சிங்கப்பூர், மும்பை, டெல்லி உள்ளிட்ட 19 விமானங்கள் தாமதத்தால் பயணிகள் அவதி. சென்னை பிராட்வேயில் 822 கோடியே 70 லட்சம் ரூபாயில் அமையவுள்ள பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து வளாகம். அரசின் நிர்வாக அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு முழுவதும் இன்று ரேஷன் கடைகள் இயங்கும். பொதுமக்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கான பொருட்கள் பெறாதவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கை இன்றுடன் நிறைவு. தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு உறுதியளித்தபடி PM ஸ்ரீ திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். எந்த கல்விக் கொள்கையை திணித்தாலும் அதனை ஏற்க தமிழ்நாடு அரசு தயாராக இல்லை.
தமிழ், ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ளதாகவும் அமைச்சர் பொன்முடி பேட்டி. இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் உயர்கல்வியிலே மிகச்சிறந்த நிலைமையில் இருக்கிறது. அது தமிழ்நாடு பின்பற்றுகிற இந்த கல்விக் கொள்கையின் காரணமாகத்தான். ஆகவே எங்கள் மீது வேறு எந்த கல்விக் கொள்கை திணித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. மாநில சுயாட்சி, கூட்டாட்சி தத்துவம், ஜனநாயகத்தின் மாண்பு ஆகியவற்றை சிதைத்து வருகிறது மத்திய அரசு. புதிய கல்விக் கொள்கையின் PM ஸ்ரீ திட்டத்தில் ஏன் இணைய வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை கேள்வி. எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் கேட்பதெல்லாம் கூட்டாட்சி தத்துவம் இந்த தேசத்தில் இருக்கிறதா இல்லையா, ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா, எதற்காக நாங்கள் இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய வேண்டும்? நீதியரசர் முருகேசன் தலைமையில கமிட்டி அமைத்து இது தமிழ்நாட்டிற்கு உகந்ததல்ல என்று நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கையொப்பமிடவில்லை என்றால், நாங்கள் அந்த பணத்தை கொடுக்க மாட்டோம் என்றால் இதில் என்ன நியாயம் இருக்கிறது? அரசியல் காரணங்களுக்காக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதால் மாணவர்களின் கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. கோவையில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. அந்த திட்டத்தில் உள்ள நல்லவற்றை பயன்படுத்த வேண்டும். ஏதோ அரசியலுக்காக நான் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது சரியல்ல. இவர்களின் ஒவ்வொரு நகர்வும் மாணவர்களை பாதிக்கிறது என்பதுதான் எனது கருத்து. மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர வேண்டும். இளைஞர்களின் வேலை வாய்ப்பினை உருவாக்க பிரதமர் மோடி தீவிரம் காட்டி வருவதாகவும் H. ராஜா பேட்டி. பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்த மாதிரியான திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இப்போ உதாரணத்துக்கு எல்லா ரேஷன் கடை சதுர்த்தியை முன்னிட்டு ராஜபாளையத்தில் பல்வேறு வடிவங்களில் கண்ணை கவரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள். முருகனுடன் விநாயகர் சறுக்கி விளையாடுவது போன்றும், ரிக்ஷா வண்டியில் தென்னங்கீற்றுகளை எடுத்து செல்வதும் போலவும் சிலைகள் வடிவமைப்பு. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு இன்று முதல் 4 நாட்கள் பக்தர்கள் செல்ல அனுமதி. ஆவடி மாதம் பிரதோஷம் அமாவாசையை முன்னிட்டு வனத்துறை அறிவிப்பு. கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் குறைந்து வரும் மாணவர்கள் சேர்க்கை. ஒரு மாணவர் கூட இல்லாத 2 அரசு பள்ளிகள் இழுத்து மூடல். ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடி சிவசக்தி விநாயகர் கோயில் திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் தீபம் ஏற்றி விநாயகர் பாடல்கள் பாடி வழிபாடு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கான கலந்தாய்வு இன்றுடன் நிறைவு. ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா கோவை வருகை. கேரள மாநிலம் பாலக்காட்டில் இன்று நடைபெறும் RSS அகில இந்திய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பங்கேற்கிறார்.
தன் மீது வழக்கு தொடர அனுமதி அளித்ததை எதிர்த்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்ந்த வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. RSS அகில இந்திய ஒருங்கிணைப்பு கூட்டம் கேரள மாநிலம் பாலக்காட்டில் இன்று தொடக்கம். செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெறும் கூட்டத்தில் 32 அமைப்புகளின் தேசிய தலைவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பாகிஸ்தானுடன் தடையற்ற பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கான காலம் முடிந்துவிட்டது. இனி பாகிஸ்தானுடன் என்ன மாதிரியான உறவை பராமரிக்கலாம் என்பதே தற்போதைய கேள்வி எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. மலையாள நடிகரும் MLA-யுமான முகேஷ் பதவி விலக வலியுறுத்தி திருவனந்தபுரத்தில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். நடிகைகளின் பாலியல் புகார்களுக்கு உரிய தீர்வு காண வலியுறுத்தி முழக்கம். அமெரிக்காவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விற்பனைக்கு வந்துள்ள விதவிதமான விநாயகர் சிலைகள். ஆர்வமுடன் விநாயகர் சிலை மற்றும் பொருட்களை வாங்கி செல்லும் மக்கள். பாராலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கம் வெண்கல பதக்கங்களை வென்ற அவனி ரெகாரா மற்றும் மோனா அகர்வாலுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இருவரையும் பார்த்து இந்தியா பெருமை கொள்வதாகவும் நெகிழ்ச்சி பதிவு. எனக்கு பேய் சாத்தான் மேல நம்பிக்கை இல்லை, ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கு. சென்னையில் நடிகை நிக்கி கல்ராணி ஓபன் டாக். ஒரு விருந்து அப்படின்னு ஒரு டைட்டில், மலையாளம்லயும் அதே மீனிங், டைட்டில் அதுதான் விருந்து. ஸோ பேசிக்கலி பிஃபோர் யூ சாக்ரிஃபைஸ் சம்படி ஒரு விருந்து மாதிரி வரும். பேய்கள் மேல சாத்தான் மேல நம்பிக்கை இருக்கா? இல்ல, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. இல்ல கதை சொல்லும்போது சொல்லிருப்பாங்க